ஹாய் நண்பர்களே! இன்னைக்கு சின்ன மருமகள் நாடகத்துல அமைச்சர், தமிழு, சேது இவங்க 3 பேரும் ஜெனியோட அப்பா தாமஸ பார்க்க போறாங்க. தாமஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உடனே அமைச்சர் வராரு. "ஐயா என்னங்க ஐயா வர சொன்னீங்களே?" அப்படின்னு தாமஸ் கேட்குறாரு. "உங்க பொண்ணு மெடிக்கல் காலேஜில் டாக்டர் படிக்கிறாங்கல்ல?" அப்படின்னு சொல்லி அமைச்சர் கேட்குறாரு. "ஆமாங்க ஐயா படிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இல்லை" அப்படின்னு சொல்றாரு தாமஸு. இது வந்து எங்க மருமக உங்க பொண்ணு கூட தான் படிச்சிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் "என்ன விஷயம் ஐயா சொல்லுங்க" அப்படின்றாரு. சேது உடனே "நான் சொல்றேன்" அப்படின்ட்டு சேது சொல்றாரு. "ஐயா உங்க பொண்ணு படிக்கிற காலேஜில் கேன்டீன் வச்சு நடத்துறாருல்ல சக்தி, அவரும் உங்க பொண்ணும் லவ் பண்றாங்க. எங்க அப்பா கிட்ட உங்ககிட்ட பேச சொல்லி வேண்டுகோள் வச்சாங்க உங்க பொண்ணு. அதை பத்தி பேசலான்னு தான் நாங்கள் வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்றாரு சேது. உடனே அதை கேட்டதும் ஜெனியோட அப்பாவுக்கு தாமஸ்க்கு சரியான கோவம் வந்து அமைச்சரை பார்த்து கேட்குறாரு. "நீங்க இந்த ஊரே மதிக்கிற மனுஷன், அதுவும் இல்லாம மாநில அமைச்சர் வேற. நீங்க எதிர்க்கட்சி ஆளு தான். ஆனா நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்க கூப்பிடுறீங்களேன்னு பேச வந்தா, ஏதோ காதல் விவகாரம்னு பேசுறீங்க, உதவி செய்யறேன்னு சொல்றீங்க. என்னையா ஆளு நீ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தாமஸ். அதை கேட்டதும் சேதுக்கு கோவம் வந்துடுது. உடனே கையெல்லாம் துடிக்குது. கம்முன்னு இருன்னு கண்ணை காட்டுறாரு அமைச்சர். அதுக்கப்புறம் வந்து இதே நீங்க பெத்த பொண்ணு இது மாதிரி எச்சு பிளேட்டு கழுவுற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா நீங்க பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு தாமஸ். அதுக்கு சேது சொல்றாரு, "எங்க தங்கச்சி கூட தான் காரு டிரைவரை நேசிச்சா, அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம்" அப்படின்றாங்க. அதுக்கு உடனே தாமஸ் கேட்குறாரு, "யோ அது உங்க குடும்பத்து வழக்கம்யா, ஆனால் இது என் குடும்பத்து வழக்கம் வேற. உங்களுக்கு வேணா மான ரோஷம் இல்லாமல் இருக்கலாம் சில குடும்பத்தில், எனக்கு அதெல்லாம் நிறையவே இருக்குது. என் பொண்ணு நல்ல கன்னடா மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் நினச்சா, நீங்கள் என்னன்னா இந்த எச்ச பிளேட்டு கழுவுறனுக்காக பேச வந்திருக்கீங்களா?" அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசுகிறாருங்க அமைச்சருன்னு கூட இல்லாமல். "நான் இப்படியெல்லாம் பேசினேன்னு சொல்லிட்டு என் பொண்ணை யாராவது உசுப்பேத்தி விட்டீங்க, அவ்வளோதான், உங்களுக்கு சந்தி சிரிச்சிடும். அதுக்கப்புறமா நான் வந்து என் சாவுக்கு அமைச்சர் ராசாங்கம் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன், தெரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு சொல்கிறாருங்க தாமஸு. இதை கேட்டதும் சேதுக்கு அப்படியே துடிக்குது. "பொறுமையாக இரு சேது" அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு சேதுவை. உடனே நீதிமான் கால் பண்ணுறாரு தாமஸுக்கு, எதிர்க்கட்சி ஆளு. "என்ன தாமஸ், உனக்கு கூட இவ்வளோ கோவம் வருமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "நான் சொன்னபடி எல்லாம் செஞ்சிட்டியே நீ" அப்படின்ட்டு சொல்கிறாரு. "ஆமாம் ஐயா, நீங்கள் சொன்னபடியே நான் செஞ்சிட்டேன்" அப்படின்னு சொல்கிறாரு தாமஸு. வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் சேது அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கிறாருங்க. "அப்பா என்னப்பா நம்ம தப்பாக பேசணும் அவன்கிட்ட? அவங்க பொண்ணு லவ் பண்ணது கல்யாணம் பண்ணி வையின்னு தானப்பா பேசணும். அதுக்கு என்னவோ அவன் அப்படி பேசுனான். நீங்கள் ஏன்பா என் கையை கட்டி போட்டீங்க? அவனை அங்கேயே 4 சாத்து சாத்திருப்பேன்ப்பா" அப்படின்னு சொல்கிறாரு சேது. உடனே அமைச்சர் சொல்கிறாரு, "பா எல்லாரும் நம்மள மாதிரியே நல்லவங்களா மற்றவங்கள புரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுப்பா. அவங்களுடைய குணம்ப்பா அது. அவங்க பொண்ணு விஷயத்தில் அவரு தான் முடிவு எடுக்கணும். அதில் அவருக்கு உரிமை இருக்குது. ஏதோ அவரு கோவப்பட்டாரு, அதை நம்ம பெருசாக நினைக்கக்கூடாதுப்பா. தமிழ், நீயும் இந்த விஷயத்தில் எதுவும் இனிமேல் நினைக்காதம்மா. ஜெனி ஃபோன் பண்ணால் சொல்லிடு, எங்களால் உதவி எதுவும் இந்த விஷயத்தில் செய்ய முடியாது. நீ உங்கள் அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடு தமிழ்" அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, "அதான் நான் சொன்னேன் இல்லை மாமா, இந்த காதல் விஷயத்தெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க, தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொன்னேன்ல. தமிழ் பாரு, மாமா உனக்கு ரொம்ப இடம் கொடுத்தாருன்ட்டு நீ அவர் தலை மேலே உக்காந்து நான் ஆடிக்கிட்டு இருந்தியே, இப்போ இதுக்காக தானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அமைச்சர், "வாயை மூடு ஈஸ்வரி" அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வாயை அடைக்கிறாங்க. சேதுக்கிட்டேயும், "சேது நீ இதை பெருசாக எடுத்துக்காதப்பா, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருவோம். அது அவங்க குடும்ப விஷயம், அவங்க எதனா முடிவு எடுத்துக்கிட்டோம். என்ன அவங்க மகள் விஷயத்தில் அவருக்கு முடிவு எடுக்க எல்லாம் உரிமையும் இருக்கும் சேது. நீயும் ஜெனிக்கிட்ட சொல்லிடு, இனிமேல் இந்த விவகாரத்தில் தலையிடாத சேதுன்னு சொல்லிடுறாரு. சரிப்பான்னு சொல்லிடுறாரு சேதுவும். அதுக்கப்புறம் தாமஸ் போயிட்டுங்க அவங்க பொண்ணு ஜெனியை, எவ்வளோ திமிரு இருந்தா அந்த சக்திக்காக அமைச்சரை என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி நீ அமுச்சிருப்ப.
மரியா, இவளுக்கு வந்து எந்த ஒரு இனிமே சோறும் தண்ணி எதுவுமே கொடுக்காத, நீ கன்னட மாப்பிள்ளைய தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து அடிச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜெனி வந்து ஃபோன் பண்ணுறாங்க சக்திக்கு. தமிழுக்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அதை பார்த்துட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க ஜெனியை. இன்னைக்கு இந்த கதை நடந்ததுங்க. இதனுடைய தொடரை நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.